Chettinad Cement, perfect concrete choice. 63 years of excellence. திமுகவுக்கு எதிராக விரைவிலேயே மெகா கூட்டணி அமைக்கப் போகிறோம் என்ற அன்புமணி ராமதாஸ் இத்தனை ஆண்டுகளாக வன்னியர்கள் பட்டியலின மக்களை சேரவிடாமல் சூழ்ச்சி செய்து வைத்திருப்பது திமுக தான் எனவும் பாமகவில் நிலவும் குழப்பத்திற்கு காரணமும் 100 விழுக்காடு திமுக தான் எனவும் சாடினார். திமுகவின் கைக்கூலிகள் சிலர் ராமதாஸை சுற்றியிருந்து கொண்டு பொய்யாக சொல்லி நினைத்ததை சாதித்து வருவதாகவும் தைலாபுரத்தை திமுக டேக் ஓவர் செய்துவிட்டது என்று அன்புமணி கடுமையாக விமர்சித்துள்ளார். 2026 சட்டமன்ற தேர்தல் நம்முடைய கூட்டணி வெற்றி பெற வேண்டும். விரைவில் நாம் மிகப்பெரிய ஒரு மெகா கூட்டணியை அமைக்க இருக்கின்றோம். மிகப்பெரிய ஒரு கூட்டணி நம்ம கூட்டணி தான். 100 விழுக்காடு வெற்றி பெற போகுது. அது வேற மாற்று கருத்து கிடையாது. அதுல ஒண்ணு மட்டும் உறுதி ஆயிடுச்சு. இன்னைக்கு திமுக படுதோல்வி அடைய போகுது. படுதோல்வி அடைய போகுது, அது உறுதி. ஏன்னா இன்னைக்கு நம்ம கட்சிக்குள்ள குழப்பம், அதுக்கு காரணம் திமுக காரணம். திமுகவுடைய சூழ்ச்சி என்னன்னா, வன்னியர்களையும் பட்டியலின மக்களையும் சேர விடாம பாத்துக்கிறது. சூழ்ச்சி செய்து 2 சமுதாயம் சேரக்கூடாது. சேராம இருந்தா அவங்க வெற்றி பெறுவாங்க. இங்க ஒரு கொளுத்தி விடுறது, அங்க போய் வேற கொளுத்தி விடுறது, சண்டையை மூட்டி விடுறது, இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்க, இப்படி மாத்தி 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 சொல்லி சொல்லி இந்த 2 தமிழ்நாட்டில் உள்ள 2 பெரிய சமுதாயம் சேர விடாம பாத்துக்கிறது யாருன்னா இந்த கேடுகட்ட திமுக. திமுகவுடைய ஊழல்கள், திமுகவுடைய பிரச்சனைகள், திமுகவுடைய மோசமான ஆட்சியை பத்தி நம்ம பேசுறோமா? நமக்குள்ளே அவங்க இப்படி பண்ணிட்டாங்க, அவங்க கோர்ட்டுக்கு போனாங்க, இங்க இப்படி பண்ணிட்டாங்க, குழப்பம் பண்ணிட்டாங்க, அப்படி போய் இப்படி பண்ணிட்டாங்க, இப்படி பண்ணிட்டாங்க, நமக்குள்ளே பேசிட்டு இருக்கிறோம். இதத்தான் அவன் எதிர்பார்க்கிறான். எதிர்பார்த்து நமக்குள்ள ஒரு குழப்பம் உருவாக்குறது தான் அவன் PhD பண்ணிருக்கிறான் திமுக காரன் இதுல. ஏன்னா திமுக களத்துல தைரியம் கிடையாது அவங்களுக்குலாம். நம்மள களத்துல நேரடியாக சந்திக்கிறதுக்கு தைரியம் கிடையாது. கோழை அவங்க. இப்படி சூழ்ச்சி செய்துதான் நமக்குள்ள ஒரு குழப்பம் உருவாக்கி அதுல குளிர் காயணும்னு பார்த்துட்டு இருக்கிறா. அது எடுபட போறது கிடையாது. திமுக படுதோல்வி அடைய போது இந்த தேர்தல் படுதோல்வி அடைய போது. ஏன்னா நம்முடைய கட்சியினுடைய துரோகிகள். ஏன்னா நானும் சரி இதுவும் கடந்து போகும், இதுவும் கடந்து போகும். நானும் எவ்வளவு தாங்கிட்டு இருக்கிறேன், எவ்வளவு அவமானங்கள்ல பட்டு இருக்கிறேன், எவ்வளவு அசிங்கப்பட்டு இருக்கிறேன். மன உளைச்சல், தூக்கம் இல்லாத நாட்கள். எதுக்கு நான் இவ்வளவு என் மனசுல சுமந்துட்டு இருக்கிறேன்? ஏன்? உங்களுக்காகத்தான், இந்த கட்சிக்காகத்தான், இந்த சமுதாயத்திற்காகத்தான். இந்த துரோகிகளை ஒரு பொழுதும் நான் மன்னிக்க போவது கிடையாது. ஒரு பொழுதும் நான் மன்னிக்க போவது கிடையாது. நானும் சொன்னாங்கல்ல, பார்த்துட்டு தான் இருக்கிறாரு, பார்த்துட்டு தான் இருக்கிறேன். என்ன நடக்குமோ நடக்கும். இந்த ஒரு 3 மாசத்துல எவன் ஜெயிலுக்கு போறான்னு பார்த்துட்டு தான் இருக்க போறீங்க. சும்மா விட போறதில்ல. நான் ஐயா கிட்ட போயிட்டு பொய்ய சொல்லி தினமும் பொய்ய சொல்லி, ஐயாவுக்கு இன்னைக்கு 87 வயசு ஆகுது. ஐயா இன்னைக்கு முதுமை வந்துடுச்சு. அது எல்லாம் அது மாற்று கருத்து கிடையாது. ஐயா நான் அன்னைக்கே சொன்னேன், இதே மேடையில் சொன்னேன், ஐயா ஒரு குழந்தை மாதிரி ஆயிட்டார். என்ன நடக்குதுன்னு தெரியல, சுத்தி இருக்கிறது எதுவும் தெரியல. இவங்க சொல்ற பொய்ய தான் ஐயா நம்பிட்டு இருக்கிறார். இப்ப சொன்னாங்க பாரு, டெல்லியில போய் மாபெரும் ஒரு போராட்டம் பண்ணானுங்க. மொத்தமா ஒரு 30 பேர் இருந்தானுங்க. ஐயா கிட்ட எவ்வளவு பேர் திரும்ப சொல்லியிருக்கிறாங்க? 3000 பேர்னு சொல்லியிருக்கிறாங்க. 3000 பேர் டெல்லியில போய் போராடணும். ஐயா அப்படியா, சூப்பர், நம்பிட்டு இருக்கிறார் ஐயா. கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி ஐயா உங்க படத்தை சின்னதா போட்டாங்க ஐயா, ஸ்டாம்ப் சைஸ்ல போட்டாங்க ஐயா. அவர் படத்தை இவ்வளவு பெருசா போட்டாங்க ஐயா. உடனே ஐயா என்ன பண்ண, ஒரு சர்க்குலர், GK மணி படம் தமிழ்நாடு ஃபுல்லா வரணும். இதுதான், இதுக்காக தான் இப்படி ஒரு சூழ்ச்சி பண்ணி அப்பா புள்ள ஒரு உறவை, அப்பா பிள்ளைக்குள்ள இந்த இடைவெளி போட்டு உண்டாக்கி என்னென்ன பண்ணிட்டு இருக்கிறானுங்க இவனுங்கெல்லாம். ஐயோ, இவனுங்கெல்லாம் சாதாரண ஆள் கிடையாது. இவங்கெல்லாம் சமூகத்தில் ஒதுக்கப்படணும். இவங்கெல்லாம் மனிதர்களாக கூட தகுதி இல்லாதவர்கள் இவங்கெல்லாம். இப்படிதான் ஒன்னொன்னுத்துக்கும் எவ்வளவு பொய்யே தான். அவர் ஐயா கிட்ட போயிட்டு, ஐயா
அப்படி சொல்லிட்டாரு, உங்களை இப்படி பண்ணிட்டாரு, நான் எதுவுமே யாருகிட்டயும் எப்படியும் நான் பேச போறேன். யாராவது பேசுவாங்களா? ஐயா பத்தி பேசுவாங்களா? இவங்களுடைய வேலை திட்டங்கள்லாம் அதை செயல்படுத்திக்கிட்டு இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் யாருன்னா திமுக தான் காரணம். திமுக தான் காரணம். 100 விழுக்காடு காரணம். இந்த நிலைக்கு காரணம் திமுக, திமுகவுடைய கைகூலிகள். இவங்க ஊர்ல ஒருத்தர் இருக்கிறான், சாக்கடை ஒருத்தர் இருக்கிறான். அவன் தினம் சாக்கடை எப்படி இருக்கும்? அப்படி சாக்கடையா தான் இருக்கும். எல்லாம் எவ்வளவு வாங்கியிருக்கிறான், எப்படி வாங்கியிருக்கான், யார்கிட்ட வாங்கியிருக்கான் எல்லாம் தெரியுது. இருக்குது உங்களுக்கு எல்லாம் இருக்குது. Chettinad Cement, perfect concrete choice. 63 years of excellence.